அதே போல ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை ஏசப்பா நல்ல ஒரு முகத்தை நான் வந்து கீழ்படிதல் எனக்கு பிடிச்சது வந்து கீழ்படிதல். ஏன்னா எனக்கு அடிக்கடி நான் கீழ்படி தான் நினைக்கிறேன். நான் இந்த ஜபா பாஸ்டர் போனாலும் சொன்னாவே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வாரத்துல ஓடிடுவோம் அதுக்கு போனாலும் முடிவு. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. பார்க்க சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் கீழ்படிக்கணும். நம்ம தெரியலையோ அங்க போய் ஒரு பார்த்தாலும் படித்து வந்துடுவோம். அதுக்காக வந்துருக்கேன். நீங்க என்ன சொன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஏன் பிள்ளைகள் சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து பிறக்கிறப்ப பிள்ளைகளா தான் பிறந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு அப்பாவும் யாரும் பார்க்க முடியாது, ஒரு அம்மாவும் யாரும் பார்க்க முடியாது, ஒரு மாமா மச்சான் அப்படின்னு பிறந்திருக்க முடியாது. பிள்ளைகளா தான் பிறந்திருப்பாங்க. பிள்ளைகளை பத்தி கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல வந்து ஆதியாகமம் 22 3 படி. தன் கழுதையின் மேல் சேறு கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலியிட்டு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதிகாலை ஒரு 3 மணி 5 மணி வச்சுங்க. அதிகாலை எழுந்து அவங்க தன் பிள்ளைகளை எழுப்பி எட்டு பாரு. 6 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி பாருங்க எழுதுங்க. ஆனாலும் அவங்க வார்த்தைக்கு அவங்க பையன் கீழ்படிந்து அவருடைய எழுந்து போறாரு. அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் பிள்ளையாக்காரும் இருவரும் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்றார். அவர் என்ன சொல்றாருங்க, அவர் சொல்லிட்டு போறாரு, நான் போயிட்டு திரும்பி நானும் என் பிள்ளையாக்காரும் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு போறாரு. ஆனா அவருக்கு வந்து அவர் போற நோக்கம் வேற, அவர் சொல்ற நோக்கம் வேற. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல வந்து மத்தேயு 13:4 எடுத்து அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பற்றி போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கருப்பான இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. ஆமென். இப்போ வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நிலாவுக்கு போனது யாருக்கு தெரியும்? நீராம்சம் எல்லாரும் போனது. ஆனா வாய்ப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கீங்களா? கேப்டன் கொடுக்கப்பட்டது. அதே போல வந்து ஐயா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஏதோ சொல்றாரு. ஆனா நீங்க வந்து அவர் கேட்காத கண்டிப்பா போயிட்டே இருக்கு. ஐயா வந்து சொல்லுவாங்க. அதுதான் அந்த
சொல்றாங்க டாக்டர் கொடுத்தாரு அது இல்ல அவன் என்ன பண்றான் வேறான் பயப்படுறான் டாக்டர் ஐயா அதே மாதிரி சொல்றாரு ஒரு ஒவ்வொரு வாரமும் சொல்றாரு ஏதோ என்னோட சொல்லிக்கிறாரு கீபோர்டு வந்து போட்டு சொல்றாரு நான் கேட்கல வச்சீங்களா அடுத்த சொல்றாங்க அப்ப வந்து என்ன மனசு கஷ்டமா ஐயா பாத்துட்டாரு அப்படி எல்லாரும் நினைப்பாங்க அதே போல வந்து அவன் வயிற்றுல கருத்து இருக்கான் உள்ள குதிக்கிறான் அதுல பைலட்டுக்கு கீழே இறங்க மாட்டான் பயப்படுறான் கேப்டன் இங்கிருந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு அவன் பண்ண மாட்டான் உடனே பண்ணிட்டாரு அடுத்த ஆள் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு ஆம்ஸ்டார்ட் அவங்க வந்து பயப்படாத நிலவர செத்தாலும் மறித்தாலும் பரவாயில்ல நம்மதான் அந்த வாழ்ந்தாலும் தான் பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவன் தான் லேட் ஆகிறான் அதனால அவனுடைய பேர் வந்து எல்லா ஹிஸ்டரியிலும் அறிவிக்கப்பட்டது அது வந்து ஏசப்பா ஐயா சொல்ற ஒவ்வொரு ஆளும் நல்லதுதான் சொல்லுங்க நம்ம தேடிருக்காரு அவர் சொல்றது நீங்க கேட்கணும்னா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க தான் வரணும் வரைக்கும் அவருடைய இருப்பாங்க எட்டாம் சரி 9ஆம் படிங்க காதலன் கேட்க கடவன் என்றார். அதான் அவங்களோட பாஸ்டர் வந்து அவங்க சொல்லுவார் எல்லாமே சொல்லுவார் கேட்கறதுக்கு காதலன் கேட்க கடவன் அவங்க சொல்லுவார் நீங்க தான் வந்து அதை பயன்படுத்திக்கணும் கருத்தை ஆசை இருக்காங்க